ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். இன்று நாம் காணப்போவது சிவபெருமானே தூது சென்று தன் பக்தனுக்கு திருமணம் செய்து வைத்த ஒரு கதை. சுந்தரமூர்த்தி நாயனார் அவருடைய கதையோட தொடர்ச்சி. அதற்கு முன்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம். ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிரை போலும் எயிற்றனை நந்தி மகன்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வன் தொண்டற்பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. இதற்கு முன்பு காணொளியில சுந்தரமூர்த்தி நாயனார் திருவொற்றியூரை அடைந்த கதையை பார்த்தோம். இவர் திருவொற்றியூருக்கு முக்காலமும் அந்த திருவொற்றியூர ஈஸ்வரனை வழிபட்டு வந்தார். அப்பொழுது இதற்கு முன்பு கைலாசத்தில் அணிந்திதை கமலினி என்று 2 பேர் இருந்தாங்கல்ல, அதில் ஒருத்தர் அணிந்திதை. ஏற்கனவே கமலினி என்பவர் திருவாரூரில் பிறந்து சுந்தரமூர்த்தி நாயனாரை திருமணம் செய்து கொண்டார். அப்ப இந்த அணிந்திதை என்பவர் ஞாயிறு என்ற கிராமத்தில் ஞாயிறு கிழவர் என்பவருக்கு புத்திரியாக மகளாக அவதரித்து சங்கிலி என்ற பெயரோடு, சங்கிலியார் என்கிற பெயரோடு வளர்ந்து வருகிறார். அவங்க வளர்ந்து அந்த அம்மா உமாதேவியார் மேலே மிகுந்த பக்தி கொண்டு உமாதேவியாரையே தொழுது கொண்டு இருக்காங்க. எப்பவும் அந்த அம்மா உமாதேவியாரே நினைத்து தொழுது இருக்காங்க. இப்படி இருக்கும்போது இந்த அம்மாவுக்கு திருமண வயசு வந்துச்சு. திருமண வயது வரும்போது இந்த ஞாயிறு கிழவர் தன் மனைவி கிட்ட என்ன சொல்றாரு, அம்மா இந்த நம்ம சங்கிலியார் நம்ம குலத்திலேயே மிகவும் அழகான பெண்ணாகவும் நற்குணங்கள் நிறைந்தவளாகவும் இருக்கிறா. இப்போ இவளுக்கு திருமண வயசும் ஆயிடுச்சு, என்ன பண்ணலாம், கல்யாணம் பண்ணி வைக்கணுமே அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவருடைய மனைவி சொல்கிறாங்க, நம்ம குலத்திலேயே அவளுடைய அழகுக்கும் குணத்துக்கும் ஏற்ற மாதிரி ஒரு நல்ல வரனை பார்த்து திருமணம் செய்து கொடுங்க என்று சொல்கிறாங்க. இதை இந்த சங்கிலியார் கேட்குறாங்க. அதுக்கு அவங்க காதலையும் விழுது. அவங்களுக்கு உடனே ஒரு பதப்பது. அவங்க என்ன நினைக்கிறாங்க, இவங்க பேசுறது நம்ம கொள்கைக்கு ஒவ்வாது, நம்ம கொள்கைக்கு சரிபட்டு வராது, நமக்கு ஒத்து வராது. ஏன் அப்படின்னா நாம ஒரு சிவனடியாரை, சிவனுக்கு தொண்டு செய்கிற ஒருத்தரை தான் திருமணம் செய்வோம் என்பது அவங்களுடைய கொள்கை. அப்படி இருக்கும்போது இவங்க யாரையாவது ஒருத்தரை பார்த்து நமக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கன்னா நம்ம கதி என்ன எப்படின்னு நினச்சி பயந்து ஒரு மாதிரி ஆகி மயக்கம் அடித்து கீழே விழுந்துடுறாங்க. உடனே அவருடைய அப்பாவும் அம்மா முகத்தில் தண்ணி தெளித்து அவங்களை எழுப்பி, அம்மா உனக்கு என்ன ஆச்சு, ஏன் இந்த மாதிரி விழுந்த, என்ன ஆச்சு உனக்கு என்ன என்று கேட்குறாங்க. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, இப்போ நீங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருந்தீங்க இல்லையா, அது நமக்கு ஒத்து வராது. ஏன்னா நான் சிவனுக்கு தொண்டு செய்கிற ஒரு அடியாரைத்தான் திருமணம் செய்து கொள்வேன், இது என்னுடைய கொள்கை. அதற்கு மாறாக வேறு ஒருத்தரை நான் திருமணம் செய்ய முடியாது. அதனால் நீங்கள் இப்படி பேசுகிறத பார்க்கும்போது எனக்கு பயமாக இருக்கு. நீங்கள் என்ன செய்கிறீங்க, திருவொற்றியூருக்கு கூட்டின்னு போய் விட்டுடுங்க. திருவொற்றியூரில் போயிட்டு நான் அங்கே சிவபெருமானுக்கு தொண்டு செய்து இருந்துக்கிறேன் என்று சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் மனசுக்குள்ள ஒரு பயம் வந்துடுச்சு. என்னடா இது, நம்ம மகள் இப்படி சொல்கிறாளே, அவங்கள திருமணம் பண்ணி வச்சு பார்க்கணுன்ற ஆசை இருக்கும் இல்லையா, அது நடக்கலை. அப்போ என்ன செய்யறதுன்னு யோசிச்சு இதை யாருக்கிட்டையும் சொல்லாமல் இவங்களே மறைச்சி வச்சுருக்காங்க. இப்படி இருக்கும்போது
இவங்களுடைய வேளாளர் குலத்திலேயே ஒரு பையன், அவனுக்கு இந்த அம்மாவை பிடிச்சிருக்கு. அதனால் அவன் என்ன செய்கிறான், அவங்களுடைய தெரிஞ்சவங்கள, பெரியவங்கள, சொந்தக்காரங்களை அனுப்பி எனக்கு பொண்ணு கொடுப்பாங்களான்னு கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான். அப்போ அவங்கெல்லாம் வந்து இந்த ஞாயிறு கிழவரை பார்த்து இந்த மாதிரி சங்கிலியாரை வந்து இவனுக்கு திருமணம் செய்து கொடுக்க சொல்லி கேட்குறாங்க. கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. இவர் வந்து இந்த அம்மாவோட கொள்கையை இவங்க சொல்லிட்டாங்களே, அப்படி இருக்கும்போது எப்படி கொடுக்க முடியும்? அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, அதை சொல்லாமல் வேற ஏதோ சாக்கு சொல்லி, இல்லை திருமணம் செய்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை, முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவங்களும் போயிடுறாங்க. இவங்க போய் சேர்ந்த உடனே அந்த திருமணம் பண்ணிக்கிறேன்னு சொன்ன பையன் இருக்கான் இல்லையா, அவன் இறந்துடுறான். அதை கேள்விப்பட்ட உடனே இவங்க பயந்து, அப்போ இவங்களை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அவன் கேட்ட உடனே அவன் இறந்துட்டான். அப்போ இவங்க கிட்ட தகாத முறையில் இவங்களுக்கு பிடிக்காததை நம்ம பேசணும், அதை செய்தால் அது சரி வராது என்று தீர்மானம் செய்து இவங்க என்ன நினைக்கிறாங்க, இவங்களை கூப்பிட்டு போய் இவங்க விருப்பப்படியே திருவொற்றியூரில் விட்டுடலாம் என்று நினைக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொந்தக்காரங்களையும் அழைச்சி கூப்பிட்டு இந்த அம்மாவையும் கூப்பிட்டு, அம்மா நாங்கள் உன்னை திருவொற்றியூர்லேயே கொண்டு போய் விடுறோம், நீ எங்கள் சிவனாருக்கு தொண்டு செய்துட்டு இருங்க என்று சொல்லி இவங்க திருவொற்றியூர் போகிறாங்க. திருவொற்றியூர் போய் கோவிலுக்கு பக்கத்தில் கொஞ்சம் தள்ளி ஒரு வீடு கட்டுறாங்க. கன்னிமாடம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி இந்த அம்மா அதில் குடியிருக்காங்க. இதில் குடியமர்த்தி அந்த அம்மாவுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் அங்கே எல்லாம் வாங்கி அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ அந்த வீட்டில் எந்த குறையும் இல்லாமல் சௌகரியமாக வாழறதுக்கு தேவையான எல்லா பொருட்களும் அதை நிரப்பி இந்த அம்மாவை அங்கே குடிச்சு வச்சுட்டு, நீ வந்து சிவனுக்கு தொண்டு செய்து கொண்டு இரு என்று சொல்லிட்டு இவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க ஊருக்கு போயிட்டுறாங்க. இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, சிவபெருமானுக்கு முக்காலமும் சிவபெருமானை தரிசனம் பண்ணிட்டு அங்கே வந்து சிவனுக்கு என்ன தொண்டு செய்கிறாங்க, பூ தொடுத்து கொடுக்குறாங்க. அங்கே பூ தொடுக்கிறதுக்காக ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல ஒரு திரை போட்டிருப்பாங்க. அந்த திரைக்கு உள்ளே இருந்து இந்த அம்மா சிவபெருமானுக்கு அம்பாளுக்கும் தேவையான பூக்களும் மாலைகளும் பூசரங்கள் எல்லாம் கட்டி இந்த அம்மா திரையை விளக்கி அவங்க கையில் கொடுத்துருவாங்க. 3 வேலைக்கு தேவையான பூக்களை இந்த அம்மா தயார் செய்து கொடுத்துட்றாங்க. இப்படியே செய்து கொண்டிருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் சுந்தரமூர்த்தி நாயனார் சிவபெருமானை வழிபடுறதுக்காக உள்ள வரார். உள்ளே வந்து தொழுதுட்டு என்ன செய்கிறாரு, சரி நம்ம இந்த சிவனோட கோயிலை சுற்றி யார் யார் என்ன சேவை செய்கிறாங்களோ அதை பார்க்கலாம், எப்படி இந்த நிர்வாகம் பண்ணுறாங்க என்று தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒவ்வொரு இடமா பார்த்துட்டு வரும்போது இந்த அம்மா என்ன செய்கிறாங்க, சங்கிலியார் பூ இவங்க தொடுத்த மாலைகளை தட்டில் வைத்து திரையை விளக்கி கொண்டு வந்து கொடுத்துட்டு உள்ளே போகிறாங்க. அதை இவர் பார்த்துட்றார். சுந்தரமூர்த்தி நாயனார் பார்த்துட்றார். பார்த்த உடனே அவர் மனசில் வந்து ஒரு ஆசை தோன்றிடுது. உடனே அவங்க அருகில் இருக்கிறவங்க கிட்ட கேட்குறாரு, இப்போ வந்து பூவை கொடுத்துட்டு உள்ளே போனாங்களே, ரொம்ப அழகான ஒரு பெண் போயிருக்காங்களே, அவங்க யாருன்னு கேட்குறாரு. உடனே அவங்க சொல்கிறாங்க, இவங்க வந்து சங்கிலியார்னு பேர், இவங்க வந்து சிவபெருமானுக்கு மாலை தொடுத்து கொடுக்கறது பணியாக இங்கே வந்து சேவை செய்கிறாங்க, கொடுத்து சேவை செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இவருக்கு மனசுக்குள்ள அந்த பழைய ஞாபகம் வருது. ஏற்கனவே கைலாசத்தில் வந்து கமலினி அணிந்திரைன்னு சொல்லிட்டு 2 பேரை நம்ம ஆசைப்பட்டு தான் இந்த பூமியில் பிறந்திருக்கோம். அந்த கமலினின்றவங்க வந்து பறவையாராக வந்தாங்க, அவங்கள திருமணம் செய்தாச்சு. இப்போ பாக்கி இருக்கிறவங்க அணிந்திரை, அவங்க தான் போல் தெரியுது என்று நினச்சி இவங்களை நம்ம திருமணம் செய்தே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு திருவொற்றியூரை போய் பார்க்குறாங்க. சிவபெருமானை போய் பார்க்குறாரு. உள்ள போய் பார்த்து தொழுது சிவபெருமான்கிட்ட சொல்கிறாரு, எனக்கு இந்த சங்கிலியாரை வந்து எனக்கு திருமணம் செய்து கொடுங்க, எனக்கு திருமணம் செய்து கொடுத்தே தீரணும்னு சொல்லிட்டு வேண்டுறாரு. வேண்டிட்டு வெளியே வந்து அங்கேயே உட்காந்துட்டுருக்காரு. இப்போது சிவபெருமான் இந்த அம்மாவை என்ன செய்கிறாங்க, உள்ளே போயிட்டாங்களா, இவங்க என்ன பண்ணுறாங்க, அங்கே போய் கேட்குறாங்க அவங்க சேடியர்கிட்ட, இது யாருன்னு கேட்டபோது இது வந்து சுந்தரமூர்த்தி நாயனார் இப்படியெல்லாம் சொல்கிறாங்க. இப்போது சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, நேராக இந்த சுந்தரமூர்த்தி கிட்ட நாயனார்கிட்ட வந்து என்ன சொல்கிறாரு, உனக்கு வந்து சங்கிலியாரை வந்து திருமணம் செய்து கொடுக்கறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன் என்று சொல்லிட்டு
நேரம் என்ன செய்யற நீ, அதனால நீ வந்து கவலையை விடு, உன்னுடைய கவலையை விடு, உனக்கு வந்து சங்கிலியாரை திருமணம் செய்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக சங்கிலியார் வீட்டுக்கு கனவுல, சங்கிலியாரோட கனவுல போய் பெருமான் சொல்றாரு. அப்போ இந்த கனவுல சிவபெருமானை பார்த்த உடனே கனவிலேயே இந்த சங்கிலியார் என்ன பண்றாங்க, எழுந்து விழுந்து நமஸ்கரிச்சு அந்த வேண்டாங்க, சுவாமி இன்றைக்கு நீங்கள் எனக்கு எழுந்தருளி இருக்கீங்க, உங்களை தரிசனம் பண்ணது என்னுடைய பாக்கியம், அதனால் நீங்கள் என்ன காரியம் சுவாமி, என்ன விஷயத்துக்காக வந்திருக்கு சொல்லுங்க சுவாமின்ட்டு வேண்டாங்க. அப்போ இவர் சொல்கிறாரு, சுந்தரன் என்னோட பக்தன், என்னோட தொண்டன், என்னோட தோழன், அவன் உன் மேலே ஆசை வச்சிருக்கான், உன்னை திருமணம் செய்யறதுக்கு கேட்குறான், அதனால் நீ அவனை திருமணம் செய்து கொண்டு சந்தோஷமாக வாழு அப்படின்னு சொல்கிறார். உடனே இந்த அம்மா சொல்கிறாங்க, சுவாமி நீங்கள் சொல்கிறத என்னோட தலைமையில வச்சு நான் வந்து ஏற்றுக்கொள்கிறேன், உங்கள் சிரசால நான் ஏற்றுக்கிறேன், ஆனாலும் ஒரு சின்ன விண்ணப்பம் அப்படின்றாங்க. என்ன விண்ணப்பம் கேட்குறாரு. நீங்கள் சொல்கிற அந்த சுந்தரன், சுந்தரமூர்த்தி நாயனார் இருக்கார் இல்லையா, அவர் திருவாரூரில் ரொம்ப சுகமாக இருக்கிறதா கேள்விப்பட்டேன், அவருக்கு ஏற்கனவே திருமணம் ஆகி ஒரு மனைவி அங்கே இருக்காங்க, அங்கே தான் இவர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாருன்னு கேள்விப்பட்டேன் சுவாமி அப்படின்னு சொல்கிறாரு. அந்த மாதிரி சொல்கிறாங்க. உடனே சிவபெருமான் சொல்கிறாரு, அவன் வந்து உன்னை விட்டு பிரிய மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, நான் உன்னை பிரிய மாட்டேன்னு சொல்லிட்டு அவனை சபதம் செய்ய சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். சரி, அதுக்கு மேலே என்ன செய்ய முடியும், உங்கள் ஆணை சுவாமி, நான் அதை அப்படியே ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த அம்மா அவரை விரும்பி வணங்கி விழுந்து வணங்கி சுவாமி மறைஞ்சிடறார். சுவாமி அங்கேருந்து போயிட்டு சுந்தரமூர்த்தி நாயனார்கிட்ட போகிறார். அவர் அங்கே என்ன பண்ணிட்டு இருக்கார், சுந்தரமூர்த்தி நாயனார் இவருக்காக காத்துட்ருக்காரு. சுவாமி என்ன சொல்ல போகிறார், என்ன வருவாரே வந்து சொல்கிறாரு, நான் வந்து சங்கிலியார்கிட்ட போய் சொல்லிட்டேன் உன்னை திருமணம் பண்ணிக்க சொல்லி, அவளும் ஒத்துக்கிட்டான், ஆனால் ஒரு சின்ன விஷயம் என்னன்னு கேட்குறாரு, நீ வந்து அவளை விட்டு பிரிய மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க, அதை நீ பண்ணி கொடுத்துட்டா உன்னை விட்டு அவள் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தயார் அப்படின்னு சொல்கிறார். உடனே இவர் யோசிக்கிறாரு, நான் வந்து இந்த சிவபெருமானோட ஒவ்வொரு திருத்தலங்களாக போய் வணங்கி வழிபடணும், இதுதான் என்னோட கொள்கை. இந்த அம்மாவுக்கு நான் திருவற்றியூர்லே இருப்பேன்னு சொல்லிட்டு சபதம் செய்து கொடுத்துட்டானா அது என்னோட கொள்கைக்கு எப்படி ஒத்து வரும், அதுக்கப்புறம் நான் எப்படி போய் இந்த திருவற்றியூர் தாண்டி போய் சாமி கும்பிடுவேன், எங்கே போய் யாரை போய் வணங்குவேன், அதனால் அது ரொம்ப கஷ்டமாக இருக்குமே, என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சு சிவபெருமான் கிட்ட சொல்கிறாரு. சிவபெருமான் கேட்குறாரு, என்னப்பா அதுக்கப்புறம் என்ன வேலை இருக்கா சொல்லுண்ணா அப்படின்னு கேட்குறாரு. தோழராச்சே. அப்போ சொல்கிறாரு, சாமி சபதம் சொல்லி என்னை வந்து சத்தியம் செய்ய சொல்லியிருக்காங்க, சரி செஞ்சு கொடுக்குறேன், ஆனால் சுவாமி என்ன செய்யணும்னா, நாளைக்கு நானும் சங்கிலியாரும் வந்து உன்னுடைய சந்நிதியில் வந்து சத்தியம் செய்து கொடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டால் அந்த இடத்துல இருக்கக்கூடாது, நீங்கள் என்ன பண்ணணும், இந்த கோயில் வளாகத்தில் இருக்கிற ஒரு மகிழ மரம் இருக்கு, அந்த மகிழ மரத்துக்கு கீழே போய் இருந்துக்கோங்க, அப்போ நான் செய்கிற சத்தியம் பகவான் முன்னாடி செஞ்சு கொடுக்கல அப்படின்னு ஆகிடும்ல. அப்படி ஒரு எண்ணம் தோன்றி சுவாமிகிட்ட சொல்கிறாரு. சுவாமி அதுக்கு என்ன, நீ சொல்கிற மாதிரி நான் மகிழ மரத்துக்கு கீழே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி மறைஞ்சிடறாரு. அங்கேருந்து என்ன பண்ணுறாரு, திரும்பவும் சங்கிலியாரோட கனவுல போய் நிற்கிறார். சங்கிலியாரோட கனவுல போயிட்டு, அம்மா சுந்தரன் கல்யாணம் பண்ண சத்தியம் பண்ணி கொடுக்கறதுக்கு சம்மதிச்சிட்டான், ஆனால் நாளைக்கு அவன் வந்து என் சந்நிதியில் வந்து உன்கிட்ட சத்தியம் செய்து தருவான், அப்போ நீ என்ன சொல்லணும், சத்தியம் வந்து இங்கே பண்ணாதீங்க, எனக்கு வந்து மகிழ மரத்துக்கு கீழே உட்காந்து சத்தியம் பண்ணி கொடுத்தா போதும், என்ன மகிழ மரத்தாண்ட வந்து சத்தியம் பண்ணி கொடுக்க அப்படின்னு சொல்லிடு, வேற எதுவும் தேவையில்லைன்றார். இந்தம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டு, சிவபெருமானே நமக்காக வந்து இந்த மாதிரி வந்து தூது செய்கிறாரேன்னு அந்த அம்மா மனசுலையும் இது பண்ணுறாங்க, சந்தோஷம் அடைகிறாங்க. அப்படியே சுவாமி செய்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, காலையில் எல்லாம் முடிச்சு முதல்ல போய் நின்றுறாரு, இந்த அம்மாவோட வரவுக்காக நிற்கிறாரு. எப்பவுமே வந்து ஆண்கள் தான் காத்திருக்கிறாங்க, அது மாதிரி இவரும் போய் காத்திருக்கிறார். இந்த அம்மா காலையில் எழுந்திரிச்சு உங்களோட வேலையெல்லாம் முடிச்சு பூக்கள் எல்லாம் தொடுத்து எடுத்துக்கிட்டு போகிறாங்க அவங்களுடைய தோழிகளோட. இந்த அம்மா கிட்ட சிவபெருமான் சொன்னதை இந்த அம்மா என்ன பண்ணுறாரு, தோழிகளை எழுப்பி இந்த மாதிரி நடந்துச்சு, சிவபெருமான் வந்தார், இந்த மாதிரிலாம் சொன்னார், மகிழ மரத்துக்கு கீழே வந்து சத்தியம் பண்ணணும்னு சொல்லிட்டு சத்தியம் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை கேட்டுட்டு வராங்க.
சுந்தரமூர்த்தி நாயனார் அங்கே நிற்கிறாரு. இவங்களை சங்கிலியாரை பார்த்த உடனே இது மாதிரி சிவபெருமான் வந்து எல்லாத்தையும் சொன்னார், நான் வந்து சத்தியம் செய்து கொடுக்க தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். இந்த அம்மா வெட்கப்பட்டுக்கிட்டு உள்ளே போய்டுறாங்க. அப்போ இவருடைய தோழிகள்லாம் இருக்காங்கல்ல, அவங்க வந்து என்னன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி சொல்கிறாரு. அப்போ அவர் சொல்கிறார், அந்த அம்மா தோழிகள் சொல்கிறாங்க, அவங்களுக்கு தெரியும் அந்த விஷயம், சிவபெருமான சொன்னது தெரியும். அவங்க என்ன சொல்கிறாங்க, இதுக்காக எதுக்கு நீங்கள் சந்நிதியில் போய் பகவான் முன்னால் சத்தியம் பண்ணணும், அதெல்லாம் வேண்டாம், இங்கே இருக்க மகிழ மரத்துங்க நின்று சத்தியம் பண்ணி கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் சுந்தரமூர்த்தி நாயனார் நினைக்கிறாரு, இது என்னடா இது, நம்ம அங்கே இருக்குதாதீங்கன்னு சொல்லிட்டு இங்கே நிற்க சொல்லிட்டோம், இப்போ இவர் இங்கே வந்து நிற்கிறாரு, இங்கே வந்து சத்தியம் பண்ணி கொடுன்னு சொல்கிறாங்களே, இது எப்படியோ நடந்துடுச்சு, சரி இப்போ நம்ம சத்தியம் பண்ணி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னா அவங்க அவங்க வந்து நான் திருமணம் செய்துக்க உடன்படலை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அதுவும் போயிடும். அதனால சத்தியத்தை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி வாங்க நீங்கள் எங்கே கேட்குறீங்களோ அங்கேயே சத்தியம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. மகிழ மரத்தின் கீழே வந்துட்டு 3 முறை வளம் வந்து இவர் என்ன பண்ணுறாரு, திருவெற்றியூரை பிரிஞ்சு நான் உன்னை விட்டு எங்கேயும் பிரிஞ்சு போக மாட்டேன், திருவெற்றியூர் எல்லையே தாண்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணி கொடுத்துறாரு. சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு இவர் தொழுதுட்டு பகவானை தொழுதுட்டு இவர் போயிடுறாரு. இந்த அம்மா வந்து பகவானை தொழுதுட்டு அங்கே போய் பூ கட்டி எல்லாருக்கும் கொடுத்துட்டு அவங்களும் கன்னி மாடத்துக்கு போயிடுறாங்க. இவர் சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, இரவில் சிவனடியார்களுடைய கனவுல போய் இது மாதிரி சுந்தரனுக்கு சங்கிலியாரை திருமணம் செய்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ஞாபிக்கிறார், சொல்கிறார் எல்லார்ட்டையும். அப்போ இவர்கள்லாம் காலையில் எழுந்து உங்ககிட்ட சொல்லி சுந்தரருக்கும் சங்கிலியாருக்கும் திருமணம் அமோகமாக நடத்துகிறாங்க. மிக சிறப்பாக அற்புதமாக திருமணத்தை நடத்தி வைக்கிறாங்க. இந்த திருமணம் நடந்து முடிஞ்சு சுந்தரமூர்த்தி நாயனார் என்ன பண்ணுறாரு, அவங்களுடைய பல நாள்கள் தங்கியிருக்கார். அங்கேயே தங்கியிருந்து திருவெற்றியூர்லேயே சிவபெருமானையும் அம்பாளையும் 3 காலமும் தொழுது வலம் வந்து அவங்கேயே இருந்துட்டுருக்கார். இதோட தொடர்ச்சியை அடுத்த காணொளியில் நாம் பார்ப்போம். இதுவரை இந்த காணொளியை இதுவரை என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.